2018 பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பர் வந்து பார்ட் 1 பேப்பர் அப்படின்னு சொல்றது வந்து லைக் 3 ஹவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பேப்பர். எத்தனை ஹவர்ஸ் நடக்கக்கூடிய பேப்பர்னா 3 ஹவர்ஸ் நடக்கும் இந்த பேப்பர். எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் ஃபார் ரீடிங். சரியா? ஸோ இந்த 3 ஹவர்ஸ்ல நீங்க அட்டன் பண்ண வேண்டியது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பார்ட் ஏன்ற ஒரு செக்ஷன் இருக்கும், பார்ட் பி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், பார்ட் சி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், அண்ட் பார்ட் டி அப்படின்ற ஒரு செக்ஷனும் இருக்கும். ஓகே, என்னோட வாய்ஸ் கேக்குதான்ற ஒரு மெசேஜ் வந்து தாங்க பார்க்கலாம். எஸ் ஆர் நோண்டு. வாய்ஸ் கேக்குதான்னு இருக்க சொல்லுங்க. எஸ், ஓகே, ரைட், தேங்க்யூ. ரைட், ஓகே, குட் மார்னிங். சரியா? ரைட். ஸோ நாங்கள் எங்களோட பார்ட் ஏ பேப்பரை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு 3 ஹவர்ஸ் நடக்கக்கூடிய பேப்பர் உண்டு. அதுல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனிப்பட்ட விதம். நார்மலான இங்கிலீஷ் ஜெனரல் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படி பிரிவுபட்டு இருக்காது. ஓஎல் பேப்பர் எல்லாம் வந்து இப்படி பிரிவுபட்டு இருக்காது. காரணம் அது நார்மலான ஒரு பேப்பராக கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. சரிதானே? பட் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஏஎல் அப்படின்னு சொல்றது ஜெனரலான விஷயம், பொதுவான விஷயம். என்ன வேணாலும் கேட்கலாம். அதுதான் இது தியரி. என்ன வேணாலும் பேப்பர்ல கேட்கலாம். பட் சில மாடல்கள் தொடர்ந்து அதே மாதிரி தான் வந்து கொண்டு இருக்கு. ஓஎல் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், சார்ட் லெட்டர் தான் அட்டன் பண்ணணும். அல்லதுன்னு தான் கொடுத்திருப்பா. லெட்டர் எழுதுறாக்கள் லெட்டர் எழுதலாம், சார்ட் எழுதுறாக்கள் சார்ட் எழுதலாம். பட் ஏல பொறுத்த வரைக்கும் சார்ட்டும் அட்டன் பண்ணியே ஆகணும், லெட்டரும் அட்டன் பண்ணியே ஆகணும். 2 லெட்டரும் அட்டன் பண்ணணும். ஃபார்மல் லெட்டரும் அட்டன் பண்ணணும், இன்ஃபார்மல் லெட்டரும் அட்டன் பண்ணியே ஆகணும். கம்பல்சரி. சரியா? சோ 3 ஹவர்ஸ் பேப்பர்ல நீங்க இவ்வளவும் விஷயமும் செய்து பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் வந்து அந்த இடத்துல தேவை. சரி, எல்லா கிராமர் கிளியர் பண்ணியிருக்கணும், vocabulary கிளியர் பண்ணியிருக்கணும், ரைட்டிங் ஸ்கில் கிளியர் பண்ணியிருக்கணும், அண்ட் சம்மரைசிங் பார்ட்டுகள். ஸோ இப்படியான விஷயங்கள் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கிளியராக இருக்கணும். சரியா? சோ அந்த வகையில பார்ட் ஏல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிக்கொள்வோம். பார்ட் ஏல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் 2018 பார்ட் ஏல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கொள்வோம். மொத்தம் இது 40 மார்க்ஸ் எடுப்பார். ஃபுல் கிராமர் பாட்டும் 40 மார்க்ஸுக்கு வரப்போகுது. ரைட், அதுல பாருங்க, முதலாவது fill in each blank with a suitable preposition. Preposition girdle grammar. From the list given in the box, use each preposition only once. வடிவா அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அதுதான் போல்ட் லெட்டர்ஸ்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே ஒரு தடவை தான் ஒரு ப்ரிப்போசிஷனை நீங்கள் யூஸ் பண்ண இயலும். there is one preposition extra. ஒரு preposition எக்ஸ்ட்ராவா இருக்கு. சரியா? என்னென்ன preposition இருக்குன்னு பாருங்க. by அப்படின்ற preposition இருக்கு. by அப்படின்ற preposition நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயம், ஒரு ஆள், தமிழுக்கு இதுல நாங்க மீனிங் எடுக்கணும்னா ஆள் அல்லது மூலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்க உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து டீச்சர் வந்து கேக்குறா, நீங்க எதுல வந்தனே இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட பார்த்து கேக்குறா. அப்ப கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவார், நான் சைக்கிளால வந்தேன். அதுல பாருங்க, சைக்கிளால வந்தேன்.
அப்ப ஐ கேம் பை பைசைக்கிள், ஐ கேம் பை பைசைக்கிள். அந்த இடத்துல அந்த பை அப்படின்றது வரும். தமிழ்ல நீங்க அதை கிரியேட் பண்ணும்போது ஆள் மூலம் இப்படின்ற ஆக்கள் உள்ளுக்குள்ள வருமினமாக இருந்தா அந்த இடத்துல வரும்னா பைன்ற ஒருத்தர் கண்டிப்பாக வரும். வித் ரெண்டாவது பாருங்க, வித் அப்படின்னு இருக்கு. வித் அப்படின்னு சொல்லிக்க உடன், யாரோடையாவது. the grandmother is standing with her daughter அப்படின்னு சொன்னா அவண்ட டாட்டரோட கிராண்ட் மதர் வந்து இந்த உடன் நிக்கிறது. உடன் தமிழ்ல சொல்லுவாங்கடா உடன், எதோட உண்ட சேர்த்து நிக்கும் பொழுது சொல்லுவோம். அடுத்தது ஃபோ. ஃபோ அப்படின்னு சொன்னா ஆக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக. I came here for my studies. I came here for my studies. நான் என்னோட படிப்புக்காக இங்க வந்த நான். என்னோட படிப்புக்காக இங்க வந்தேன். அந்த ஆக அப்படின்றவர் உள்ளுக்குள்ள வருவார். இன்னுண்டா உள் அல்லது மீது அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். ஒன்னு அப்படின்னா மீது அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். சம்டைம்ஸ் பிளேஸ் டைம்களை பொறுத்து இதுல மாறுபட்டது கொஞ்சம் விதிவிலக்குகளும் கொஞ்சம் இருக்கு. சரியா? சோ நாங்க எங்களோட பேராகிராஃபுக்குள்ள போய்கொள்ளுவோம். a child psychologist. சரியா? மனநிலை பார்க்கிற ஒருத்தர். சரியா? குழந்தைகள்ட மனநிலை பார்க்கிற ஒருத்தர் had twin boys. அவருக்கு வந்து 2 twin boys இருக்கு. ட்வின் பாய்ஸ்னா 2 குழந்தைகள். சரியா? ரெண்டுமே பையன். ஒன் அண்ட் ஆப்டிமிஸ்ட். ஒருத்தர் வந்து ஆப்டிமிஸ்ட். ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்றவர் நல்லதையே நினைக்கிறவர். அவர்கிட்ட நீங்க கொண்டு போய் ஒரு தீமையான ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன செய்வாருண்டா நல்லதை மட்டும்தான் அந்த இடத்துல நினைப்பார். அதுல இருந்து என்ன நல்லதை எடுக்கலாம்னு தான் யோசிப்பாரு ஒழிய எங்களுக்கு இப்படி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாளையும் யோசிக்க மாட்டார். குறிச்சு வச்சு கொள்ளும்போது தேவைப்படலாம் மேபி எங்கேயாவது. ஆப்டிமிஸ்ட்ன்றது நல்லதையே நினைப்பவர். அண்ட் அதர் பெர்சிஸ்மிஸ்ட்ன்றது கெட்டதையே தான் நினைப்பார். நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் கெட்டதையே கொடுத்தாலும் சரி, நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் நல்லதையே கொடுத்தாலும் சரி, அவர்கிட்ட மைண்ட் ப்ராசஸ் அல்லது மைண்ட் தாட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா கெட்டதை மட்டும்தான் யோசிக்கும். ஸோ 2 டைப்பான ஆட்கள் அவருக்கு இருக்கிறது. ஜஸ்ட் டு சி வாட் வுட் ஹேப்பன் டேஷ் கிறிஸ்மஸ் டே. இந்த கிறிஸ்மஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்பெஷலா கிறிஸ்மஸ் கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் எப்பயுமே ஒன்னாகத்தான் இருக்கு. கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் எப்பயுமே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னாகவே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒன் கிறிஸ்மஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டாவது பாருங்க, he loaded the Christmas room dash toys and games. toys என்ன லைக் விளையாட்டு பொருட்கள். சரியா? அங்கால கேம்ஸ் அப்படின்னு சொல்றதும் விளையாட்டுகள். சரியா? சோ பெர்சிஸ்மஸ்ன்றவர் உங்களுக்கு தெரியும் கெட்டதைத்தான் நினைக்கக்கூடியவர். சோ அவரோட ரூம்ல இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா டாய்ஸ் அதாவது விளையாட்டு பொருட்களால நிரப்பி வைக்கிறார். இப்ப பெர்சிஸ்மஸ் ரூம் வித் போட்டாதான் சரியா இருக்கும் அந்த இடத்துல பாருங்க. ஏன்னா டாய்ஸ் ஆலையும் கேம்ஸ் ஆலையும் அவரோட ரூமை என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா நிரப்பி வைக்கிறார். அந்த உடன் டாய்ஸும் கேம்ஸும் தான் இப்ப அவரோட இருக்கிறது. சோ அந்த இடத்துல சரியான ஆன்சர் யாராக இருக்கும்னு சொல்லி சொன்னா வித். இந்த ஆப்டிமிஸ்ட் ரூம். சரியா? சோ நல்லதையே நினைக்கிறவ ரூம்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா he dumped a pile of horse droppings. a pile of horse droppings அப்படின்றது குதிரைகளோட வேஸ்ட் கழிவுகளை கொண்டு போய் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா நிரப்பி வைக்கிறார். that night the father found Persimus surrounded சுற்றி இருக்கிறது. சரியா? சோ பெர்சிஸ்மஸ்ன்றது இவங்க கெட்டதே நினைக்கிறவரை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஃபுல்லா கிஃப்ட்ஸால நிரப்பப்பட்டிருக்கு. கிஃப்ட்ஸால நிரப்பப்பட்டிருக்கு அந்த இடத்த. அந்த ரூமை பார்க்கும்போது கிஃப்ட்ஸால நிரப்பப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த கிஃப்ட்ஸால நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற காரணத்தினால அந்த இடத்துல நீங்க யார போடலாம்டா பைய போடலாம். பட் ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா கிஃப்ட்ஸால நிரப்பப்பட்டிருந்தாலும் கிரையிங் அவர் அழுது கொண்டுதான் இருக்கிறார்.
சரியா? உங்களுக்கு தெரியும், நான் இப்பதான் சொன்னான், கெட்டதையே நினைக்கிறவர்கிட்ட கொண்டு போய் நல்லதையே கொடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அழுது கொண்டுதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தாட் அப்படித்தான், தாட் ப்ராசஸ் அப்படித்தான் இருக்க போகுது. சரியா? சோ இவர் போய் கேக்குற, வாட்ஸ் ராங்? த ஃபாதர் ஆஸ்க். சோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபாதர் போய் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா கேக்குறார். அதுக்கு அவர் சொல்றார், ஐ ஹாவ் அ டன் dash game manuals to read. I have a ton of, இந்த இடத்துல of suitable. I have a ton of game manuals to read. I need batteries and my toys will all eventually get broken. Soap the persistence. அந்த soap அப்படின்றத வந்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. தமிழ் மீனிங் எழுதிக்கொள்ளுங்க. உளறிக்கொண்டு அழுகுறன்னு சொல்லுவாங்க, சொல்லிக்கொண்டே அழுவாங்க சில பேர். அதைத்தான் அது இந்த மீனிங் குறிக்கும். சரியா? அப்படியே குறிச்சு கொண்டு வாங்க. சொல்ல சொல்ல வேர்ட்ஸ் சிலதெல்லாம் குறிச்சு கொண்டு வாங்க. சோ இவரை சுற்றி கேம்ஸால நிரப்பப்பட்டிருந்தாலும் இவர் எதுக்கு அழுகிறாருன்னா, இவருக்கு இனி பேட்டரி தேவை. ஒரு விளையாட்டு பொருள் ஒன்று, ஒரு கார் ஒன்று ஓட்டணும்னா பேட்டரி தேவைன்னு அழுகிறார். நீ அது உடைஞ்சு போயிரும் வேலைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தேவையில்லாத நினைச்சு இவர் அழுகிறார். தன்னோட கிஃப்ட் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படாம இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன தேவை, இது உடைஞ்சு போயிரும் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத யோசிச்சு அவர் என்ன செய்யறாருன்னா அழுது கொண்டு இருக்கிறார். சோ அதை விட்டுட்டு இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா பாசிங் த ஆப்டிமஸ் ரூம். சோ இப்ப நல்லதே நினைக்கிறவர் ரூம் பக்கம் இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா போறார். போகும்போது the father found him dancing for joy around the pile of manual. சோ அந்த நல்லதே நினைக்கிறவர் ரூம்ல இவர் என்னத்தை போட்டிருந்தவர்னு சொல்லி சொன்னா குதிரைகளோட கழிவுகளைத்தான் அந்த இடத்துல போட்டிருந்தவர். ஆனாலும் இவர் என்ன செய்யறாருண்டா அந்த ரூம்ல அதை சுத்தி என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார். இவர் அதை பாக்குறார். அப்ப இவர் உடனே கேட்கிறார், ஏன் நீ ஹாப்பியாக இருக்கிறார்? why are you so happy? he asked. ஏன் நீ ஹாப்பியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். அப்ப உடனே அவர் சொல்றார், there must be a pony. சோ அங்க ஒரு குதிரை ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். somewhere here, இங்க எங்கேயோ இருக்கணும். you know I am very much interested dash playing with ponies. பொலிஸ்ன்றது குதிரைகளை தான் சொல்றது. சரியா? சோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, குதிரைகளோட கழிவுகள் இதுல இருக்கிறபடியா கண்டிப்பா இதை எங்கேயோ சுற்றி யார் இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு குதிரை ஒன்று கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கணும். சோ அதை நினைச்சு அவதான் சொன்னார், அவர்கிட்ட கழிவே கிட்டதுதான் இருக்கு, ஆனாலும் அவர் என்னத்தை அதுல இருந்து எடுக்கிறாருன்னா ஒரு நல்லதை எடுக்கிறார். இதுல கழிவு இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல யார் இருக்குன்னு சொல்லி சொன்னா குதிரை கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு எடுக்கிறார். ஆனா முதல் இருந்தவர்கிட்ட நாங்க நல்லதையே கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் என்னதான் நினைக்கிறாருன்னா கெட்டதுதான் நினைக்கிறார். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். சரியா? சோ ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் வித் போனிஸ். இன்ட்ரெஸ்டட் இன், ஃபிஃப்த் ஒன்னுக்கு இன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போய்க்கொள்வோம். ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ரொனவுன் பார்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றது ஒன்றுதான் இருக்குது. லைக் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் இப்படியான ப்ரொனவுன்கள் தான் நாங்க படிக்கிறோம் நாங்க. சரியா? அதை தாண்டியும் கொஞ்சம் ப்ரொனவுன்கள் அங்கால இருக்கு. சரியா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க, பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. சோ நிறைய பார்ட் ஆஃப் ப்ரொனவுன் அங்கால இருக்கு, படிச்சிருந்தால் தெரிந்து இருக்கும். சரியா? சோ அந்த வகையில ஒரு சரியான ப்ரொனவுன் அதுல ஃபில்அப் பண்ண சொல்லி இருக்கிறார். ரைட்? சோ சரியான ப்ரொனவுனுக்கு நாங்க போய்க்கொள்வோம். ரெண்டாவது பாட்டுக்கு போய்க்கொள்வோம். கிராமரோட செகண்ட் பாட்டுக்கு போய்க்கொள்வோம். பார்ட் 2க்கு போய்க்கொள்வோம். ப்ரொனவுன் சொல்லி இருக்கிறார். fill in each blank with the correct form of pronoun given in the bracket. சோ பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுனை வெச்சுக்கொண்டு சரியான ப்ரொனவுன் என்ன செய்ய சொல்லட்டாம்னா போட சொல்லி இருக்கிறாங்க. சரியா? சோ ரைட் பாப்போம். A curious child asked. Curious அப்படின்னு சொல்றது குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, தேவைப்படலாம். ஆர்வம் உள்ள அல்லது உற்சாகம் உள்ள, ஆர்வம் உள்ள அல்லது உற்சாகம் உள்ள.
a curious child, ஒரு child ஒருத்தர் இருக்கிறார். சோ அவர் வந்து ask dash motherன்னு வந்துடுது. அவருடைய அம்மாட்ட அந்த பிராக்கெட்டுக்குள்ள யாரு இருக்குன்னா he இருக்கு. இந்த ஹீய வச்சுக்கொண்டுதான் ப்ரொனவுனுக்கு போகணும். ஹீ மாறணும்னு சொல்லி சொன்னா ஹீயாவே எப்ப வரும்னா சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல ஹீயாவே வரும். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஹீயாகவே வரும். ஒரு சென்டென்ஸோட எண்டிங்ல ஒரு போயை நீங்க குறிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல ஹிம் தான் வரும். ஒரு சென்டென்ஸோட எண்டிங்ல ஹிம் வரும். சென்டென்ஸோட சென்டர் பார்ட், இது எண்டிங் பார்ட் சரியா, எண்டிங் பார்ட். சென்டென்ஸோட சென்டர்ல எங்கேயாவது வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிஸ் வரும். போய்க்கு இதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. கேர்ளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, போய்க்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது சென்டர் பார்ட்டுக்கு வரும், மிடில் பார்ட்டுக்கு வரும். சென்டென்ஸோட எங்கேயாவது மிடில் பார்ட்டுகள்ல வரணும்னா ஹிஸ் தான் வரும். ஹீ வந்து ஸ்டார்டிங் பார்ட்டுக்குரியது. ஒரு போயை குறிக்க போறோம்னா ஹீ வந்து ஸ்டார்டிங் பார்ட்டுக்குரியது. ஹிம் அப்படின்றது அந்த சென்டென்ஸோட எண்டிங் பார்ட்டுக்குரியது. மிடில் பார்ட்டுக்குரியது யாருன்னு சொல்லி சொன்னா ஹிஸ் தான் மிடில் பார்ட்டுக்குரியது. சரியா? சோ இப்ப இந்த சென்டென்ஸ் படி இதுக்குள்ள நிக்கிறது அவருடைய அம்மா. சரியா? சோ அவருடைய அம்மான்னு நாங்க கதைக்கும் போது மிடில் பார்ட்ல நிக்கிற. சோ மிடில் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது ஆன்சர் யாராக இருக்கலாம்டா ஹிஸ்ஸாக இருக்கலாம். ஹிஸ் மதர். ஹிஸ் மதர். மம்மி, where are some of dash hairs turning gray? சரியா? அவர் என்ன கேக்குறாருன்னா ஏனோட கிரே எல்லாம் வந்து லைக் சாரி உங்களோட லைக் ஹேர் எல்லாம் வந்து டேர்ன் ஆகுது. என்னத்துக்கு என்ன கலருக்கு டேர்ன் ஆகுது? கிரே ஆக போகுது. வயது போனால் என்ன செய்யும் சொல்லி சொன்னா டேர்ன் ஆகத்தான் செய்யும். சரியா? சோ ஆனா அவருக்கு ஒரு டவுட், சின்ன பிள்ளை போலக்கு. சோ அவர் கேட்கிறார் ஏன் வந்து டேர்ன் ஆகுது. கொடுத்திருக்க பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா யூ. யூ தான் கொடுத்திருக்காங்க. பிராக்கெட்ல யூ கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இதுல யார போட்டாக சரியா இருக்குன்னா மம்மி வேர் சாரி why are some of your hairs, உங்களுடைய தலைமுடிகள். அப்ப யுவ போட்டா அந்த இடத்துல சரியாக இருக்கு. யுவ. The mother tried to use his question to teach. இந்த இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்வை இவ என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா அந்த சைல்டுக்கு ஒரு பாடமாக எடுக்க விருப்பப்படுறா. A child lesson dash is because of you dear. இது உன்னாலதான் அப்படின்னு அவ சொல்றா. இந்த கிரே கலரா மாறுறது ஹேர் வந்து இது உன்னாலதான் அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா சொல்றா. சோ அவ சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிராக்கெட்டுக்கு இருக்கக்கூடியவர் எந்த ப்ரொனவுன் பாத்தீங்கன்னா இட் தான் உள்ளுக்க நிக்கிற. சோ இட் நிக்கும் பொழுது இத வந்து சேஞ்ச் பண்ண இயலாது. சரியா? இட் வந்து இட் தான் வரும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ டியர். இட் தான். Every bad action of yours will turn one of my dash. சோ உன்னோட ஒவ்வொரு கெட்ட பழக்கத்துக்கும் என்னோட ஒவ்வொரு லைக் ஹேரும் என்ன ஆகும்னு சொல்லி சொன்னா டேர்ன் ஆகும் அப்படின்னு அவ சொல்றா. சரியா? சோ அடுத்த ஒன் ஆஃப் டேஷ் ஹேஸ் கிரே. சோ அதுல டேஷ் இருக்கு. சரியா? சோ அந்த டேஷுக்குள்ள யார் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா ஐ அப்படின்றவர் இருக்கிறார். சோ ஐ அப்படின்றவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட ஹேர் தான் கிரே ஆகும் தான் அதுல கதைக்கலாம்னா டர்ன் ஒன் ஆஃப் டேஷ் ஹேஸ் கிரேண்டா அதுல யாரோட ஹேர் போகுது கிரே கலரா என்னுடையது. அப்ப என்னுடையதுன்னு கதைக்கும் போது நான் அந்த இடத்துல யாரை யூஸ் பண்ணணும், ஐயுக்கு பதிலாக மையத்தான் யூஸ் பண்ணணும். The child replied innocently. சரியா? சோ கொஞ்சம் அமைதியா இருந்து விட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. என்னன்னா now dash no why our grandmotherனா லைக் எங்களோட பாட்டி has only gray hairs on her head. ரைட். இவர் என்ன சொல்றாருன்னா இப்பதான் எனக்கு விளங்குது ஏன் என்னோட பாட்டிக்கு ஃபுல்லாவே என்னதான் இருக்குது கிரே கலரா இருக்குதுன்னு. என்ன கதைக்கிறாரு அவங்களோட அம்மா நிறைய தப்பு பண்ணி இருப்பாங்க போல இருக்கு, அதனால அவங்களோட பாட்டிக்கு கிரே கலராகவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா சொல்றாரு. அப்ப அந்த ஐ அப்படின்றது
now I know எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கதைக்கணும் அந்த இடத்துல. எனக்கு தெரியும். சோ ஐயாகவே தான் அந்த இடத்துல வரும். ரைட், அப்படியே தேர்ட் ஒனுக்கு மூவ் ஆகிக்கொள்ளுங்க. தேர்ட் ஒன் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் verb. verb verb சாப்டருக்குள்ள உள்ள வாரம். தேர்ட் ஒன்னு பாருங்க. an old man who lived in பண்டாரவளை. சரியா? சோ அவர் எங்க இருக்கிறாருன்னா பண்டாரவளையில இருக்கிறார். முதலாவது டேஷ் விழுகுது. சரியா? டேஷ்ல வரக்கூடிய ஆன்சர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒன் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். டு டிக் அப் ஹிஸ் பொட்டேட்டோ கார்டன் லாஸ்ட் இயர். சோ இந்த சென்டென்ஸோட கடைசி எண்டிங்ல ஒரு கீவேர்ட் ஒன்று வருது. கீவேர்ட் மாதிரி அவர் தாரார் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் ஒன்று அவர் தாரார். லாஸ்ட் இயர்னா கடந்த வருடம். கடந்த வருடம்டா இது எதுக்குரிய டென்ஸாக இருக்கணும்டா பாஸ்ட் டென்ஸுக்குரியதாக இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ்னா உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் verb to object. சோ அந்த இடத்துல வரக்கூடியது யாராக இருக்கும்னா verb to. சோ want அப்படின்றதோட verb to ஆன்சர் யாராக இருக்கும்னு சொல்லி சொன்னா wanted. wanted. பட் இட் வாஸ் வெரி ஹார்ட். ஆனா அது பாக்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு அந்த இடத்துல. அந்த டிக்கன் சொல்லிச்சுன்னா லைக் தோன்றது மாதிரி வரும். சரியா? சோ அவரோட பொட்டோட்டோ கார்டனை வந்து லாஸ்ட் இயர் பட் இட் வாஸ் வெரி ஹார்ட். ஆனா அவருக்கு ஹார்டாக இருந்திருக்கு. ஒன்லி ஹிஸ் ஒன்லி சன் ஹூ டேஷ் ஹிம். சரியா? அவருக்கு வந்து பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்திருக்கிறது வந்து ஹெல்ப். அவருக்குரிய ஒரே ஒரு சன் மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யலுமாக இருந்ததுன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தவர். பாஸ்ட்ல தான் சொல்லணும். ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தவர் அவருடைய ஒரே சன். ஆனா வாஸ் இன் பிரிசன். பிரிசன் இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னா சிறையில இருக்கிறார். சரியா? வாஸ் இன் பிரிசன். பட் ஹி couldn't afford an attorney to get him out. ஆனா அவரால வந்து லைக் செலவு பண்ண முடியல. செலவு நீங்க வச்சுக்கொள்ளலாம். அவனை வந்து வெளியில எடுக்கிறதுக்காக இவரால ஒரு செலவும் செய்ய முடியல. சரியா? சோ இந்த இடத்துல நீங்கள் யார போடலாம்னு சொல்லி சொன்னா எல்லாம் பாஸ்ட். சரியா? எல்லாம் பாஸ்ட். ஆனா இந்த இடத்துல கண்டினியூஸ் வருது. செய்து கொண்டு இருந்தவர், செய்து கொண்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல யார நீங்க போடலாம்னா வாஸ் ஹெல்பிங். ஏண்டா இதுல செய்தவர் முன்னாடி இல்ல, டூவர் முன்னாடி இல்ல. டேஷுக்கு முன்னாடி டூவர் அப்படின்ற ஒருத்தர் இல்ல. எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் உருவாகும் பொழுது டூவர் வரும், அதுக்கு பிறகுதான் வேர்ப், அதுக்கு பிறகுதான் ரிசீவர் அப்படின்றவர் வருவாங்க. சரியா? எப்பயுமே ரிசீவர் முன்னாடி போயிட்டாங்க, டூவர் முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பீவர், அடுத்தது ஹெல்பிங். இது பட் பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் இருக்கு. ஓகே? ஏன்னா அவங்களோட ஒரே ஒரு சன் எப்படி இருந்தவங்கன்னு சொல்லி சொன்னா சன் முன்னாடி இருக்கு. சோ செய்து கொண்டிருந்தவங்க, ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தவங்க. சரியா? சோ வாஸ் ஹெல்பிங். The old man wrote the following letter to his son and told about his situation. So இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறார். அவருடைய சன்னுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறார் இந்த சிச்சுவேஷன்ஸ சொல்லி. So dear son, அந்த லெட்டர் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா I am feeling pretty bad because it dash like. So it dash like. இது பாக்குறதுக்கு லைக் எப்படி இருக்குன்னா பிரசன்ட்ல கதைக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இட்ன்னு இருக்கு. இட் இருக்கு. டேஷுக்கு முன்னாடி இட் இருக்கு. பிராக்கெட்டுக்குள்ள லுக் இருக்கு. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா லைக் அத வர பிரசன்ட்ல சொல்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இட் வருமாக இருந்தா பிரசன்ட் டென்ஸ்ல பக்கத்துல இருக்கிறவர் யார் எடுக்கணும்னா கண்டிப்பாக எஸ் எடுக்கணும் தன்னோட.
So answer looks. I won't be able to plan my potato garden this year. So என்னால இந்த இயர் வந்து பொட்டேட்டோ கார்டனை வந்து பிளான் பண்ண முடியாது. I hate to miss. To miss அப்படி இருக்கு. To miss தொடர்ந்து to miss அப்படின்னு சொல்றது to missன்றது verb இந்த இடத்துல. அதை தொடர்ந்து கல்டிவேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வரும்போது நீங்கள் அவரை ஜெரன் வேர்ப் ஆக்கணும். ஜெரன் வேர்ப் அப்படின்னு சொல்றது அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறது மட்டும்தான். சரியா? சோ அதுல வரப்போறவ கல்டிவேஷன். கல்டிவேட் சாரி ஐஎன்ஜி கல்டிவேட். Cultivating. The garden because of your mother always loves planting time. So மதருக்கு வந்து லைக் பிடிக்குமா பிளான் பண்றது. ஸோ அது தொடர்ந்து அவர் சொல்ற ஐம் ஜஸ்ட் கெட்டிங் டூ ஓல்ட் டு பி டிக்கிங். ஸோ நான் வந்து ரொம்ப வயசானவர் ஆயிட்டு அதனால எனக்கு வந்து லைக் டிக் பண்றது லைக் அதை தோன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கிரீன் பிளாட். ஐ நோ யூ டேஷ் விட்டுட்டாங்க பிராக்கெட்டுக்குள்ள ஹெல்ப் இருக்கு அதனால இருக்கு இஃப் யூ வேர் நாட் இன் பிரிசன். சோ சிறையில நீ இல்லாட்டி எனக்கு நீ என்ன செய்திருப்பேன்னு சொல்லி சொன்னா ஹெல்ப் பண்ணிருப்ப. அப்ப நடக்காத ஒரு விஷயம். ஆனா அதை நான் சொல்றேன் இது எதுக்குள்ள வரும்டா இஃப் க்ளோஸ். ஏன்னா இப்ப அவர் சிறையில தான் இருக்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நீ சிறையில இல்லன்னு சொல்லி சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு கண்டிஷன் கிளாஸ். இது செகண்ட் கிளாஸுக்குள்ள சொல்லலாம். இஃப் கிளாஸ் செகண்ட் கிளாஸுக்குள்ள வரக்கூடிய ஒருத்தர் தான் இவர். என்ன அந்த சென்டென்ஸ்ல இஃப் யூஸ் பண்ணிருக்கு அதை வச்சு கொண்டும் கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா இஃபோட சிம்பிள் பாஸ்ட் வரும். சிம்பிள் பாஸ்ட் வந்தா அடுத்த சென்டென்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா சிம்பிள் பாஸ்ட் அடுத்த சென்டென்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா வுட்டோட verb 1. எப்பயுமே மோடல் வெர்புக்கு பக்கத்துல verb 1 தான் வரும். சரியா? சோ சிம்பிள் பாஸ்டுக்கு பக்கத்துல இஃபோட சேர்ந்து இருக்கிறவ சிம்பிள் பாஸ்டாக இருக்கணும். அடுத்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னா வுட்டோட விவன். இவர் முன்னாடி போய் அவர் பின்னாடியும் வரலாம். இந்த சென்டென்ஸை பாருங்க இஃபோட இருக்கிறவர் பின்னாடிதான் நிக்கிறார். இந்த பார்ட் பின்னாடிதான் நிக்குது. இஃபோட யார் நிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா வேர் நிக்குது. சோ இஃபோட செகண்ட் பார்ட்ல யார் நிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா வேர் நிக்கிறார். சோ இது பாஸ்ட். இஃப் எப்பயுமே இஃப் க்ளோஸுக்குள்ள வாஸ் யூஸ் பண்றது கிடையாது. வேர் தான் யூஸ் பண்ணேன். சிம்பிள் பாஸ்டுக்கு வேர் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ அதுல பாருங்க அப்ப முதல் டேஷுக்கு யார் வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னா வுட்டோட verb 1 ஹெல்ப் ஹெல்ப்பாகவே வரும். இதான் ஆன்சர். வுட் ஹெல்ப் தான் ஆன்சர். லவ் அப்படின்னு சொல்லி போட்டு டேரக்டா போடுறாரு உடனே. சரியா? சோ சென்டென்ஸ் முடியுது. சோ அதுக்கப்புறம் ஷார்ட்லி the man received the telegram. சோ டெலிகிராம்ல இருந்து ஏதோ ஒன்று வருது. for heaven's sake நல்ல வேலையாக dad never dash the garden. சரியா? சோ நல்ல வேலையாக நீங்க அதை என்ன செய்யலன்னு சொல்லி சொன்னா தோண்டல டிக் பண்ணலன்னு சொல்ற. இது பிரசன்ட் டென்ஸாகவே இருந்தாலும் இது ஒரு கமெண்ட். தோண்டல அப்படின்னு சொல்றது வந்து லைக் இது ஒரு எக்ஸ்கிளமேஷன் மாதிரி ஒரு கமெண்ட் மாதிரி ஒன்று வருது. சோ இந்த இடத்துல டிக் ஆகவா எப்படியேவா தான் இருக்கும்னா டிக் ஆகவே தான் இருக்கும். That's where I buried the guns. சோ அதனாலதான் நான் அதுல என்ன செய்ய அதுல நான் என்ன செய்து வச்சிருக்கேன்னு சொல்லிச்சேன்னா கன்ஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போட்டிருக்கிறேன். ஒன்ஸ் ஐ ரிட்டர்ன் ஹோம் நான் ஒருக்கா திரும்பி வரும் பொழுது ஐ டேஷ் தெம் சம்வேர் எல்ஸ் அதை நான் எங்கேயாவது வேற இடத்துல கொண்டு போய் என்ன செய்யறேன்னா பரீடுன்னா லைக் புதைச்சு வைக்கிறது. சரியா? சோ ஒன்ஸ் ஐ ரிட்டர்ன் ஹோம்னா நான் திரும்பி வரும்போது அப்ப நடக்க போற காலம் எப்படின்னா இனித்தான் அந்த விஷயம் நடக்க போகுது. அப்ப நடக்க போகுதுன்னா ஆர் அந்த இடத்துல வருவாருன்னு சொல்லி சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ் வருவார். ஃபியூச்சர் டென்ஸ் வர வழிகிட்டுச்சுன்னா யார் வரப்போகுதுன்னா வில்லோட ஹைடு.
வில்லோட verb one modal verb க்கு பக்கத்துல எப்பயும் verb one தான். Then somewhere else at about 4 a.m. the next morning அடுத்த நாள் 4 மணி a dozen of police officers showed up and dug up the entire garden. So அந்த இருக்கக்கூடிய entire garden அடுத்த மார்னிங் காலையில என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வந்து என்ன செய்யணும்னா தேடி பார்க்கணும். நோ கன் டேஷ். சரியா? நோ கன் டேஷ். சோ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு கன்னும் என்ன செய்யலன்னு சொல்லி சொன்னா ஃபைண்ட் ஆக இல்ல. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி சொன்னா 8th ஒன்ன பாருங்க. 8th ஒன் வந்து பசிவுக்கு மாறிட்டு இவர் வந்து இப்ப நிக்கிறது பசிவ்ல என்டையர் போலீஸ் ஆபீசர் வரையினா வந்து கண்ணை தடினா ஆனா கன் வந்து கிடைக்கல. முடிஞ்சது ஒரு சென்டென்ஸ் வந்து முடிஞ்சது. சரியா? சோ இந்த இடத்துல was ஓட verb 3 போடணும். found ஃபைண்டுக்கான வேர்ட். ஏன் இதை நாங்க போடுறோம்னா இவருக்கு முன்னாடி இருக்கிறவரை பாருங்க கன் அப்படின்னு தான் இருக்கு. சென்டென்ஸோட ஸ்டார்டிங் எப்பயும் செய்யறவர் இந்த இடத்துல கன்னுக்கு பதிலாக போலீஸ் ஆபீசர் அல்லது ஒரு தேர்றவர் அப்படியான இந்த ஃபைன் பண்றாக்கள் யாராவது வந்திருந்தால் இவர் நோவலான டென்ஸுக்குரியவர். இல்ல ரிசீவர் பின்னாடி இருக்கக்கூடியவர் இவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் முன்னுக்கு நிப்பாராக இருந்தா இவர் வர வேண்டியது எப்படிப்பட்டவராக இருக்கும்டா was found. அதாவது அந்த காலத்துக்குரிய be verb வந்து verb 3 வரும். Confused, the old man wrote another note telling his son what dash just dash. Okay, dash தெரியும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் நார்மல் கிளாஸ்ல இருந்து just அப்படின்றவர் பெர்ஃபெக்ட் குறிக்க ஒருத்தர் கூடுதலாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் வரக்கூடியவர். கூடுதலா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இவங்க ஜஸ்ட் தந்து 2 டேஷ விட்டுருக்காங்க. 2 டேஷ் என்ன செய்திருக்காங்கன்னா விட்டுருக்காங்க. முதல் டேஷுக்கு ஒண்ணும் கொடுக்க இல்ல. 2வது டேஷ்ல மட்டும் ஹேப்பன் கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து ஏற்கனவே அதாவது முதல் நோட் எழுதி இருக்கிறார் பிறகு 2வது நோட் எழுதுறார். அப்ப இது யாருக்குரியன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்குரியது. 2 பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கும் கண்டினியூஸா. சரியா? 2வது நோட்டும் எழுதுறார். சோ இந்த இடத்துல வர வேண்டிய be verb எப்படிப்பட்டதாக இருக்கும்னா had. இங்கால happen. And ask him what to do next. So அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி அவர் கேட்கிறார். His son reply was அவரோட son திருப்பி என்ன ரிப்ளை கொடுக்கிறாருன்னா go ahead and plant your potatoes dad, it's the best I could do for you from here at the moment. அந்த கீவேர்ட் இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட் யாருன்னு சொல்லிச்சுன்னா இது 9th ஒன்னுக்கு 10th ஒன்னுக்கு இதுல இருக்க கீவேர்ட் at the moment. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. at the moment யூஸ் பண்ற இடம் யாருக்குரிய இடமாக இருக்குமான்னு சொல்லி சொன்னா present continuous. present continuous ஆக இருக்கும். சரியா? present continuous னா subject am is are am அல்லது is அல்லது are அதோட verb ஓட ing. சரியா? சோ ing ன்னு சொல்லும்போது முன்னுக்கு நிக்கிறவர் I நிக்கிறார். அடுத்தது I வந்தா am வரும். verb யார் கொடுத்திருக்கீங்கன்னா have. சோ have ன்னு சொல்லி சொன்னா have. that's it. ஈ வராது haveல நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? இதான் 10வதுக்குரிய ஆன்சர். at the moment அப்படின்னு சொல்றது past continuous உரியது. ரைட்? சோ நாங்க இந்த கிளாஸ் நான் இதோட இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். நாளைய கிளாஸ்ல ரிமைனிங் சாப்டர்ஸ் நாளைக்கு